2. ஸோ சனி ஹெச்டியாக இருக்கவங்க கிட்ட சனி எல்டியாக இருக்கவங்க போட்டி போட்டு அந்த வேலையில் தோற்று போயிடுறாங்க. ஸோ சனி ஹெச்டியாக இருக்கவங்க மட்டும் ஈஸியாக வேலை செய்கிறாங்க, சூப்பராக வேலை செய்கிறாங்க, பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க. சனி எல்டியாக இருக்கவங்க விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் ஒன்றும் வேலை செய்ய முடியல, சரியாக அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனால் சனி ஹெச்டியாக இருக்கவங்க அசால்ட்டாக வேலை செஞ்சுட்டு பேரும் புகழும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஜாதக கட்டம் எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லாமே முக்கால்வாசி சனி வந்து ஹெச்டி தான். இவங்க எல்லாருமே வேலையில் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சிருக்காங்கன்னு அந்த இடத்துல சொல்லலாம். என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை சனி அப்படின்ற அந்த ஹெச்டி கிரகம் அழகாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி எந்தவித தப்பும் இல்லாத அளவுக்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி எக்ஸாக்டாக வந்து 27, 28லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன தான் அந்த டைமில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லேப் நடத்த வேண்டிய விஷயம்லாம் நடக்கும். ஓகே, லேப் நடத்தும்போது என்னென்னா ஒரு வாட்டி நாங்கள் வந்து ரெக்கார்டே ஒருத்தர் வந்து மாற்றி வச்சுட்டார் அந்த இடத்துல. அந்த ரெக்கார்டே மாற்றி வச்சாலும் வந்த எக்ஸ்டர்னல் ஜஸ்ட் சைன் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை பார்க்காமலே வெளியே போயிட்டார். ஆனால் அதே நேரத்தில் சனி எல்டியாக இருக்கிற ஒருத்தர் ரெக்கார்ட்ஸை வந்து தப்பாகவே அவர் வைக்கலனாலும் சரியாக தான்